சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கூல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். பண்டைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுடைய வானியல் அறிவு வியக்கத்தக்கதாக இருந்திருக்கு. ஆரியபட்டரில் ஆரம்பித்து பிரம்மகுப்தர், பாஸ்கரா இவர்கள்லாம் தலை சிறந்த வானியல் அறிஞர்களாக திகழ்ந்திருக்காங்க. இப்போ சமஸ்கிருதத்தில் தான் பெரும்பாலும் வானியல் நூல்கள், ஆஸ்ட்ரானமி பற்றியான புக்ஸ் இருக்குங்கிற நிறைய பேர் அந்த தாட்டில் இருந்த நிலையில் இப்போ தமிழ்லேயே அதை பற்றின நூல்கள் இருக்கிறதா ரிசர்ச் ஆர்டிகல் ஆய்வு கட்டுரை வெளியாக இருக்குது. இது குறித்து நம்மளும் விவாதிக்க ஐஐடி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பேராசிரியர் ராமானந்தன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், மிக்க நன்றி. ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடான புக்ஸ் பெரும்பாலும் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கிரியேட் ஆனது. இது இப்போ சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்காது. இப்போ ஆரியபட்டர் எழுதினதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். தமிழில் இந்த மாதிரி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இதை பற்றின ரிசர்ச் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாலேயும் சரி, உலக அளவுலேயும் சரி, அஸ்ட்ரானமியை பற்றி பெரும்பாலும் எல்லா சிவிலைசேஷன்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியன் சிவிலைசேஷன்ஸுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி இருந்தும் பெரும்பாலும் அது சம்ஸ்கிருதத்தில் தான் மெயினாக அந்த டெக்ஸ்ட் இருந்திருக்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை நிறைய பேர் மனசில் இருக்குது. அதுக்கு மாறாக தமிழ்லேயும் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பல வானியல் இயக்கங்கள்லாம் இருக்குங்கிறது சமீப காலத்தில் தான் தெரிய வருது. ஒரு நேஷ்னல் லெவலில் தெரிய வருது. அதில் இருக்கிற ஆராய்ச்சி நிபுணர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்போது நேஷ்னல் லெவலில் அதோடைய அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டு வருது. அந்த ஸ்டேஜில் நம்ம கண்ட்ரியில் இப்போது ஃபோர்மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் அஸ்ட்ரானமி ரிசர்ச்சர்ஸில் ப்ரொஃபஸர் எம்டி ஸ்ரீனிவாஸ், அவர் இங்கே சென்னையில் சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸுடைய டைரக்டராக இருக்கார். முன்னாள் அவர் ப்ரொஃபஸர் ஆஃப் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிட்டையர் ஆகி அவர் ப்ரொஃபஸர் எம்எஸ் ஸ்ரீராம், ப்ரொஃபஸர் ராமசுப்ரமணியம் அண்ட் அவளுடைய ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் வெங்கடேஸ்வர் பை, இவா 4 பேரும் இந்தியா லெவலில் பெருமளவுக்கு இந்தியன் அஸ்ட்ரானமி ஒர்க்ஸில் இணைஞ்சு பண்ணிட்டு வராங்க கடந்த 20 வருஷமாக. இதில் ப்ரொஃபஸர் எம்டி ஸ்ரீனிவாஸ்க்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு தமிழ் நூல் கிடச்சிது. அந்த தமிழ் நூல் எங்கேருந்து கிடச்சிதுன்னாக்கா ஸ்ரீலங்காவில் பட்டிக்கோட்டா செமினரின்னு இருக்கிற இடத்துலேருந்து 16th செஞ்சுரியில் பப்ளிஷ் ஆகிருக்கிற ஒரு புக் கிடச்சிருக்கு. அவர் வெங்கடேஸ்வர் பைக்கிட்ட இதை ஷேர் பண்ணி, அவர் கன்னடத்துக்காரர், தமிழ் தெரியும், ஆனால் வெங்கடேஸ்வர் பையும் அவர் மலையாளமும் தெரியும், சம்ஸ்கிருதமும் தெரியும். நானும் இவாளோட பேசின்னு இருக்கிற காரணத்தினால வெங்கடேஸ்வர் பையோட சேர்ந்து நானும் ரிசர்ச் பேப்பர்ஸ் போட்டதுனால எங்கிட்ட நான் தமிழ்காரங்கிற அடிப்படையில் இந்த ஒர்க் காமிச்சாங்க. அப்போ எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகி இப்போ அதை பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸை, ரிசர்ச் ஆர்டிகல்ஸை எழுதி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஆர்டிக்கல் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸில் இப்போ ரிவ்யூ ஸ்டேஜில் இருக்குது. இதை பார்க்கும்போது என்ன ஒரு வியக்கம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம்னாக்கா, தமிழில் அது மொழியாக்கம் மட்டும் இல்லாமல் வானியலை பற்றி ஒரு ஒரிஜினல் திங்கிங், ஒரு நியூ ஃபண்டமெண்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் தமிழ்லேயும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு நிறைய புது விஷயங்கள் சொன்ன மாதிரி ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிய வந்தது. ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷனோடு எப்படி இது கம்பேரிசன் எப்படி ஆகிறதுங்கிறது பற்றியான ரிசர்ச் பேப்பர் சீரீஸில் மேபி அடுத்தது அதை வெளியிடுவோம். அதோடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கண்டென்ட் டெக்னிக்கலாக டீட்டெயில்ஸில் வரும்போது we will take it up later on that. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசர்ச் ஆர்டிக்கலில் இது தமிழில் யாரும் கேள்விப்படாத ஒரு புத்தகமாக இருக்குது, சூடாமணி உள்ளமுடையான். இந்த புக்கு நான் இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லை, ஆனால் இது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வானியல் நூல்னு நீங்கள் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கீங்க. இந்த புக்கில் என்ன சிறப்பம்சம்? இது பெரும்பாலும் இது யாருக்கும் தெரியாத ஒரு நூல். ஆனால் இந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களுக்கு இந்த நூல் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் 99% ஜனங்களுக்கு இதை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம போக வேண்டாம், பிகாஸ் தேர் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். இந்த புக்குடைய சிறப்பம்சம் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரியே செவரல் ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் அஸ்ட்ரானமி. சூடாமணி உள்ளமுடையான், சில வருஷன்ஸ் சூளாமணி உள்ளமுடையான்னு வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட
அந்த புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டை படி பார்த்தோம்னாக்கா 1178 காமன் எரா அந்த வருஷத்தில் இந்த புக்கு எழுதப்பட்டதாக நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பட் கொஞ்சம் டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸை கொடுத்தோம்னாக்கா 1224 ஆர் 1242 இந்த எரால் இது கண்டிப்பாக ஆயிருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எரா எதுக்குன்னா அந்த டைமில் தான் நிறைய சன்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் ஃபார் ஆல்சோ கெட்டிங் ரிட்டன் அந்த பீரியடில். ஸோ பார்லலாக ஒரு டெவலப்மெண்ட் தமிழ்லேயே நடந்திருக்குங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே சம்ஸ்கிருதத்தில் ஆன ஒரு ஒர்க்கை வந்து தமிழாக்கம் பண்ணுறது வந்து வேறு ஒரு விஷயம். அது ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுங்கிறது ஒரு வேறு ஒரு அச்சீவ்மெண்ட் அது. ஸோ அந்த பீரியடில் இருந்தும் தமிழில் வந்திருக்குனாக்கா திஸ் இஸ் டெஃபினெட்லி சம்திங் வெரி மச் செரிஷபிள். அண்ட் இந்த புக்குடைய பல டைமென்ஷன்ஸ், ரகசியமான டைமென்ஷன்ஸ் எல்லாமும் இருக்குது. அதை பற்றி வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் தட் புக். இதில் நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. இது ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருந்திருக்கணும். ஏன்னா சரஸ்வதி மகா லைப்ரரியில் இதை பற்றி நிறைய இதோடைய காப்பீஸ் இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. 2008 இதோடைய கடைசி கிரிட்டிக்கல் எடிஷன் சரஸ்வதி மகா லைப்ரரியிலேருந்து வெளியில் வருது. சத்யபாமா என்கின்ற அவர் ஸ்காலர் வந்து இதை வெளியிடுறாங்க. தட் இஸ் த லாஸ்ட் ஸ்காலர்லி கிரிட்டிக்கல் எடிஷன் ஆஃப் திஸ் புக். மற்றபடி 8-9 அத்தியாயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் பெட்டிகோட்டா செமினரியிலேருந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர் ஹொய்சிங்டன்கிறவர் வந்து இதை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து இதில் அஸ்ட்ரானமி ஏதோ இருக்குங்கிறது தெரிய வருது. மொழியாக்கம் செஞ்சுட்டு அவர் இங்கிலீஷில் படிக்கிற போது தெரிய வருது. அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதர்ஸ், அந்த செமினரியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு அங்கே லோக்கல் நாலேஜ் என்ன இருக்குங்கிறது தெரிவிக்கிறதுக்காக அவர் வந்து ஃபஸ்ட் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அது டிரான்ஸ்லேஷன் அக்யூரேட்டான பல இடங்களில் இல்லாட்டாலும் அவருடைய எடிட்டோரியல் ஒப்பீனியன் அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, திஸ் மே நாட் பி ஆஸ் கிரேட் அஸ் யூரோப்பியன் அஸ்ட்ரானமி. ஏன்னா அந்த டைமில் நியூட்டன், டைக்கோ பிராஹே அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் அங்கே ஆயிடுறது 16th century. டைக்கோ பிராஹே, யோஹான் கெப்லர் அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால இது அந்த அளவுக்கு சிரமைத்தக்கதாக இல்லாட்டாலும் இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, இதை நம்ம தெரிஞ்சுண்டு இவங்களுடைய பாஷையில் நமக்கு இவங்களோட உரையாடுறதுக்கு வசதியாக இருக்குமேங்கிற ஒரு காரணத்தினால தமிழில் இருக்கிறத வந்து அவர் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறாரு. மொழிபெயர்த்து அவருடைய இந்த ஒப்பீனியன்ஸோடு சேர்த்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் இது வந்து 19th century மார்கலிங்க ஜோதிஷருங்கிறவர் வந்து இந்த திருப்பி வைமீஸ்வரம் உள்ளமுடையான்கிற ஒரு புக்கு வெளியாகுது. அதில் இதோடைய புக் எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் wholly getting inspired by this workங்கிற மாதிரி வருது. ஏன்னா அந்த டைட்டில் சீம்ஸ் டு கெட் இன்ஸ்பயர்ட். வைமீஸ்வரம் உள்ளமுடையான் இஸ் சூடாமணி உள்ளமுடையான் இஸ் த பிரைமரி டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி இவென்ச்சுவலி தெர் ஹேஸ் பீன் ரெஃபரன்ஸ் டு திஸ் புக். இந்த புக்கு பிரபலமாக இருந்திருக்கு. ஆனால் கடந்த ஒரு 100 நூற்றாண்டு, ஒரு 100-200 வருஷத்தில் இது வந்து நாட் அ மேட்டர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், நாட் அ மேட்டர் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்கூலில் இருக்கிற பாட புத்தகங்கள் இதை பற்றி எதுவுமே வராமல் போயிடுச்சு. டு சப்மிட் அப் இதோடைய வியக்கத்தக்க ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ், ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் அஸ்ட்ரானமி அண்ட் சம் ஃபண்டமெண்டல் திங்கிங், அது வந்து சன்ஸ்கிருத் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு நிகராக அதுவும் ஒருபடி மேலாக இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் இந்த புக்கில் பார்க்கப்படுறது. இப்போ உங்கள் ஆர்டிக்கிளில் இம்ப்ரெஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த நியூமரேஷன் சிஸ்டம் இதை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆரியபட்டரோட நியூமரேஷன் சிஸ்டம் வந்து ஃபேமஸ் ஆனது. இப்போ மற்ற நியூமரேஷன் இன்னும் 2-3 சிஸ்டம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப புராதனமாக இருக்கக்கூடிய ஒரு நியூமரேஷன் ஸ்கீம் முதல்ல என்னென்னா, எண்களை வந்து வார்த்தைகளாக குறிக்கிறது. இப்போ எண்களாகவே குறிக்கலாம். இப்போ தமிழில் கூட இப்போது சில கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம், ரூனா 5, ஊனா 2, அந்த மாதிரி அக்ஷரங்களை யூஸ் பண்ணி நம்பர்ஸை குறிக்கக்கூடிய ஒரு கோடிங் டிகோடிங் மாதிரி. அது ஒரு விதமான கோடிங். பட் இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ். அது இப்போ கானா 1, தமிழ் கா எழுதுறது 1, ஊனா 2, அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன். அது போக இப்போ நான் வந்து ஒரு பாட்டாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஏன்னா பாட்டாக பண்டைய காலத்தில் எல்லா விஷயத்தையும் பாட்டாக எதுக்கு சொன்னாங்கன்னாக்கா, அது வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு வழி. இப்போது ப்ரோஸாக இருக்கிறத விட அது வந்து பொயட்டிக் ஃபார்மில் இருந்ததுன்னா மெமரியில் ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பாட்டாக வரும்போது அதில் அந்த சந்தையை வந்து அது வந்து ஒழுங்காக ஃபிட் ஆகணும்.
இப்போ அருணகிரிநாதருடைய நம்ம திருப்புகழ் எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து ஒரு இன்ட்ரின்சிக் ரிதம் இருக்கும் அதுக்குள்ளே. அது பேர் சந்தைன்னு பேர். அது தமிழில் சந்தை, சம்ஸ்கிருதத்தில் சந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது விதிமுறைகள்லாம் இருக்குதுல. தமிழில் பார்த்தோன்னா நேர் தேமா அல்ல புலிமா வரணுமா, இது என்ன வரணும், இதில் எவ்வளோ அது அமைஞ்சிருக்கணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் உட்படுத்தி இருக்கக்கூடியது தான் அது வந்து அது போயட்டிக் காம்போசிஷன். அதில் நம்ம நம்பர்ஸை கோட் பண்ணும்போது we need those words. அது வேர்ட்ஸாக இருக்கிறம்போது அதை அந்த சந்தையில் அந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு அதை நம்ம போயமாக போடுறதுக்கு ரொம்ப வசதியாக போகும். அதில் ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு நம்பரிங் சிஸ்டம் வந்து அதுக்கு பேர் பூத சங்கியான்னு வடமொழியில் பேர் அதுக்கு. அது நம்ம கலாச்சாரத்தில் இணைஞ்சு இருக்கிறவங்களுக்கு இது வந்து சுலபமாக புரியும். இது தமிழ் வரலாற்றில் இருந்திருக்கு. ஆனால் இதை வந்து கடந்த ஒரு 200 வருஷமாக பாடப்புஸ்தகத்தையும் எடுத்திருக்காங்க. இது தமிழ்லேயும் இந்த பூத சங்கியாவுடைய வந்து ஒரு பద్ధதி இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒன்றை குறிக்கணும்னாக்கா அது வந்து சந்திரனை குறிக்கும். இப்போ சந்திரனை குறிக்கக்கூடிய எந்த ஒரு சொல்லாக இருக்கட்டும், வடமொழியிலையாக இருக்கட்டும் தமிழ்லையாக இருக்கட்டும், அது எண் 1 குறிக்கும். இப்போ அதே மாதிரி எண் 2 குறிக்கணும்னா கண்கள் இல்லை கைகள் இல்லை. இப்போது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு தேய்பிறை வளர்ப்பிறை பிறைன்னு ஒன்று சொன்னோன்னா அது நம்பர் 2 குறிக்கும். இப்போ ஏன்னா பிறைகள் 2 தான் இருக்குங்கிற மாதிரி. இப்போ 3ன்னு வரணும்னாக்கா அக்னி, குணம், இந்த மாதிரியான வேர்ட்ஸை வச்சு எண்களை குறிக்கிறதுக்கு பேரான பூத சங்கியான்னு பேர். இது தமிழ்லேயும் இருக்குது. இதுக்கான பல உதாரணங்களும் இருக்குது. பட் அது இப்போ வழக்கத்தில் கண்டிப்பாக அது இல்லாமல் போயிடுத்தது. இன்னொன்று பிரபலமாக இருக்கக்கூடியது நீங்களும் அதை சொன்னது வந்து அது பேர் கடப்பயாதின்னு பேர். கடப்பயாதினா இப்போ நம்ம வடமொழி சொல் எடுத்துட்டோம்னாக்கா க கா க கன்னா இந்த மாதிரி ப ப ப ப மால முடியும். ஸோ க ச ட த ப இது 5x5 மேட்ரிக்ஸ் 25 லெட்டர்ஸ் இது கவர் ஆகும். அதுக்கப்புறம் யரா லவா ஷ ஷ சாஹா. ஸோ இது வந்து ஒரு நம்பர் கோடிங் கொடுத்துருப்பாங்க, நம்பர் மேப்பிங். இப்போ காலேருந்து காங்கா க க க கங்க ச ச ஜ ஜ 1 to 9. ஏன் கடைசியாக முடிகிறது வந்து 0. திருப்பி அதே மாதிரி ட ட ட டனா த த த த 1 to 9. நான் மறுபடியும் 0. ப ப ப பமா 1 to 5. அப்புறம் ஏரலாவை திருப்பி அது 1 2 அப்படி ஆரம்பித்து நம்பர் அப்படி முடியும். இப்போ இந்த நம்பரை வச்சுட்டு இப்போது உங்கள் பேர் ஸ்ரீகாந்த். இப்போது ஸ்ரீயில் சா பாதி இருக்குது, ரா முழுக்க இருக்குது. அதை எடுத்துட்டு கா, அது மாதிரி நா பாதி இருக்குது, தா முழுக்க இருக்குது. அப்போ உங்கள் பேர்லேருந்து வரக்கூடிய முழு கான்சனன்ட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ர க த. ஸோ இதில் நம்பர்ஸ் அந்த இப்போ நான் சொன்ன நம்பரிங் ஸ்கீம் படி என்ன நம்பர், தாக்கு என்ன நம்பர் வருது, காக்கு என்ன நம்பர் வருது, ராக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்த்து போட்டோம்னா இந்த ஸ்ரீகாந்த் வுட் ரெப்ரசன்ட் தட் நம்பர். இதுக்கு பேர் கடப்பயாதின்னு பேர். இப்போ உள்ள காலத்தில் கூட இது யூசேஜில் இருக்க தான் செய்கிறது. உதாரணத்துக்கு இப்போ இது மியூசிக் சீசனுங்கிறதுனால மேளகர்த்தா ராகங்களுடைய பேர் வந்து முதல் 2 அக்ஷரம் கடப்பயாதி சங்கியாக்குள்ளே அடங்கியிருக்கு. அந்த பேரை நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்கா அந்த நம்பர் உடனே கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம்னா அதோடைய அவரோகணம் என்னங்கிறது நமக்கு உடனே எடுத்து காமிச்சிடலாம். உதாரணத்துக்கு சங்கராபரண ராகம், அதுக்கு தீர சங்கராபரணம்னு பேர். தக்கு ஒரு நம்பர் இருக்குது, ராக்கு ஒரு நம்பர் இருக்குது. தாக்கு என்ன நம்பர்னாக்கா ட ட ட டனா த த த த 9, ராக்கு 2. அப்போது இந்த ராகங்களுடைய நம்பர் வந்து 29. இப்போ 29 இருக்கணும்னா இல்லை சுத்த ரிஷபமா, காந்தாரம் என்ன, மத்தியமம் என்ன, தெய்வத்தம் என்ன, நிஷாதம் என்னன்னு உடனே நிர்ணயிச்சிடலாம். அது ஆரோணம் தெரிய வந்துடும். கடப்பயாதி பெரும்பாலும் அஸ்ட்ரானாமிக்கல் டெக்ஸ்ட்டில் இப்போவும் யூஸ் பண்ணப்படுறது. அது இன்னும் கண்டினியூஷனில் இருக்குது. ஆரியபட்டியத்தோட வந்து கொஞ்சம் அது நுணுக்கமான ஒரு நம்பரிங் ஸ்கீம். ஆரியபட்டர் என்றவர் வந்து அவருடைய அஸ்ட்ரானாமியை பெருப்பறதுக்காக இது உண்டாக்கின ஒரு ஸ்கீம். அவரை தவிர இது வந்து அவருக்கு அப்புறம் வந்தவர் யாரும் இதை யூஸ் பண்ண சரித்திரமே இல்லை. அது எப்படின்னா காட்டுமா, இப்போ நான் சொன்ன இந்த வடமொழி சொல்லுடைய அந்த அகராதியில் காட்டுமாலேருந்து 1 to 25 டைரெக்டாக வந்துடும். அப்புறம் ஏராள வருஷம் 30 40 50 60ன்னு போகும். அதில் வந்து இந்த வவல்ஸுடைய பொசிஷனை வச்சு 10 to the powers மாறும். இப்போது 10 to the power 0 2 4 6 8 ஃபார் தி வர்காட்சரா தட் பிலாங்ஸ் ஃப்ரம் காட்டுமா. அவர்காட்சரா வரும்போது 10 to the odd powers 1 3 5 7ன்னு போகும். அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னாக்கா இப்போ 43,20,000 இவ்வளோ பெரிய வேர்டாக இருந்தாலும் கியுக்ருங்கிற ஒரு சின்ன வேர்டில் அதை வந்து இது பண்ணிடலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில்
ஸோ இந்த ஸ்கீமுடைய என்ன அட்வான்டேஜ்னால் இப்போ இவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஸ்மால் வேர்டில் அதை வந்து புகுத்திடலாம். ஆனால் இதுக்கு ஒரு என்ன இந்த சொல்லுக்கு மீனிங்னாக்கா அது மீனிங் இல்லாமல் ஒரு சொல்லுது. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் கான்ஸ்ட்ரக்ட். இதுக்கு வந்து லிங்குவிஸ்டிக் மீனிங் நம்ம டிரைவ் பண்ண முடியாது. சந்தஸ் இட் மே ஃபாலோ, ஆனால் இதில் வந்து ஒரு மீனிங் அட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது சொன்ன மாதிரி இது யாரும் அப்புறமா யூஸும் பண்ணதில்லை. ஸோ பெரும்பாலும் இப்போ இருக்கிற வடமொழி எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் டெக்னிக்கல், இது வந்து டெக்னிக்கலாக அஸ்ட்ரானாமி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் டெக்ஸ்ட் தான் நம்ம பெரும்பாலும் இதை காணப்படுறது. சந்த சாஸ்திரத்துலேயும் இது நம்ம பல இடங்களில் இதை பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருந்த நம்பரிங் ஸ்கீம், இந்த சன்ஸ்கிருத் நம்பர் ஸ்கீம்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் டெக்னிக்கல் டெக்ஸ்ட் இன் அஸ்ட்ரானமி இஸ் கன்செப்ட். எஸ் சார். இப்போ இந்த சூடாமணி உள்ளமுடையான் புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் உயிரெழுத்துக்களை பயன்படுத்தி இந்த நம்பர் சிஸ்டம் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை இந்த இதுலேயே அப்ளை பண்ண முடியல, இதில் என்ன சிரமம் இருந்தது, எதுக்காண்டி உயிரெழுத்துக்களை பயன்படுத்தணும்? நல்ல கேள்வி இது. இப்போ நம்ம பார்த்தோம்னா தமிழுடைய அக்ஷரங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா காங்னா, சான்யா, டானா, தானா, பாமா. இப்போ இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ பியூட்டி ஆஃப் தமிழ். இதில் ஏன்னா மினிமலிசம்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப அழகாக இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது நடுவில் இருக்கிற அந்த க க க கட்டரல்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இது தமிழுக்கு தேவையே இல்லை. அண்ட் காவுடைய உச்சாரணம் வந்து அதோடைய வார்த்தையில் வரக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம உச்சாரணத்தை மாற்றிக்கக்கூடிய திறமை வந்து தமிழர்களுக்கு இருக்குது. அதை படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அந்த காவுடைய பொசிஷனை வச்சு அந்த காக்கு அப்புறம் வருதா காக்கு முன்னாடி வருதாங்கிறத வச்சுன்னு உச்சாரணம் மாறும். அது அந்த ஒரு இன்ட்ரின்சிக் இன்பில்ட் நாலேஜ் ஆஃப் தமிழியன்ஸ் ஹெல்ப் திஸ் மினிமலிஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அல்ஃபபெட்ஸ். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகிடுறது, கட்டப்பையாதியில் சொன்ன மாதிரி கா 1, கா 2, கா 3, கா 4. அப்போது இந்த க க கா இந்த 3 வார்த்தையே இந்த 3 சொற்களே இல்லாமல் போகிற பட்சத்தில் இந்த கட்டப்பையாதி ஸ்கீமை வந்து நம்ம தமிழில் பயன்படுத்த முடியாது. ஸோ என்ன காங்கா இருக்குது, அதுக்கப்புறம் சான்யா, இப்படி போயிடுறதுனால இந்த ஸ்கீமை வந்து நம்ம இதில் பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த கட்டப்பையாதி என்ன தான் ஒரு அட்வான்டேஜியஸ் அண்ட் வெரி சிம்பிள் சிஸ்டமாக சம்ஸ்கிருதத்தில் இருந்தாலும் தமிழில் அதை உபயோகப்படுத்துறதுக்கு அது வாய்ப்பே கண்டிப்பாக இல்லை இதில். அதனால் எங்களுக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் சூடாமணி உள்ளமுடையானில் முதல் தடவை இந்த ஒரு புது ஸ்கீமை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதா எங்களுக்கு அது தெரிய வருது. நான் சொன்ன மாதிரி 1178 இஸ் அ ப்ராபபிள் டேட் ஆர் ஈவன் 1224 or 1242. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரந்தத்தில் இந்த மாதிரி கையாளப்பட்டிருக்கா படலையாங்கிற கேள்வி அதுக்கப்புறமா வரும். ஏன்னா இதுவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நமக்கு தெரிய வருது. எங்களுக்கு பொறுத்தளவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் இது யூஸ் பண்ணியிருக்குங்கிறது நாங்கள் ஒரு கன்ஜெக்சர் பண்ணுறோம், இதில் ஒரு வியூகிக்கிறோம். கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் சொல்லக்கூடிய நிர்பந்தனை இருக்குது இதில். என்னென்னா கட்டப்பையாதிங்கிறது வந்து பஞ்சாங்கம் கணிதத்தில் பெரும்பாலும் யூஸ் ஆகும். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துட்டாலுமே 2 விதமான பஞ்சாங்கங்கள் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குங்க. பலவித பஞ்சாங்கங்கள் இருந்தாலும் திருக் கணித பஞ்சாங்கம்னு ஒன்று, அது பழக்க வழக்க தோஷத்தில் அந்த திருக் கணிதங்கிற வார்த்தை வந்து இப்போது திருகணித பஞ்சாங்கம்னு மாறிடுது. அது ஆக்சுவலி திருக்னா பார்வை, கணிதம்னா கால்குலேஷன். திருக் கணித பஞ்சாங்கம் அது ஒரு விதம். இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது பெரும்பாலும் தமிழ்நாடும் கேரளாவிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பஞ்சாங்கம் தான். அதுவும் ரொம்ப தொன்று தொட்ட காலத்துலேருந்து வரக்கூடிய பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கியத்தை குறிக்கிறது. இது சம்ஸ்கிருதத்தில் வாக்கிய கரணம்னு ஒரு டெக்ஸ்ட் இருந்தது. அதுக்கும் முன்னாடி வாக்கிய கரணத்தில் என்னன்னாக்கா இப்போ ஒரு வாக்கியம் வந்திருக்கும். இப்போது சம்ஸ்கிருதத்தில் சொல்ல போனாக்கா கீர்ணஸ்ரேயா அப்படின்னு ஒரு வாக்கியம், அப்போ தேனவஸ்ரீ, இந்த மாதிரி 248 வாக்கியம் இருக்கும் சந்திரனுக்கு. வாக்கியம்ங்கிறது இப்போ ஆக்சுவலி என்னென்னா இப்போ கீர்ணஸ்ரேயா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்டப்பையாதியை பற்றி சொன்னேன் இல்லையா, இப்போ அதே கட்டப்பையாதி ரூல்ஸை வந்து இதில் நம்ம கீர்ணஸ்ரேயஹல் அப்ளை பண்ணோம்னா 12 degree 3 minutesனு வரும். ஸோ 12 degree 3 minutes எதை குறிக்கிறதுனாக்கா மூனுடைய சந்திரனுடைய ட்ரூ பொசிஷனை குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் அதோடைய பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வாக்கியங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் கட்டப்பையாதி கோடை வச்சு அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கட்டப்பையாதி கோடை 204 இப்போ கீர்ணஸ்ரேயாங்கிறது ஒரு 5 செகண்டுக்குள்ளே முடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த மாதிரி 248 வாக்கியங்களையும் வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடலாம். மனப்பாடம் பண்ணுறதுக்கு மேபி ஒரு 5 நாள் ஆகலாம். ஸோ இது வந்து ஆரம்ப காலத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு
ஒரு பிளானட்ஸோடைய ட்ரூ பொசிஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த பஞ்சாங்க கணிதத்துக்காக அது வந்து ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்போ தமிழ்லையும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இருந்திருக்கு. இப்போ கட்டப்பையாதி தமிழில் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்போ தமிழில் இப்போ என்ன எப்படி வாக்கியத்தை உண்டாக்கினாங்கனாக்கா ஒரு புது விதமான நியூமரேஷன் ஸ்கீமை தயார் பண்ணிவிட்டு உண்டாக்கிட்டு அது மூலமாக வாக்கிய பஞ்சாங்கத்தை எழுத ஆரம்பித்தாங்க. அதுதான் இந்த சூடாமணி உள்ளமுடையானில் கிடச்சிருக்கிற எங்களுக்கு ஒரு புது கண்டுபிடிப்பு. என்னென்னா இந்த நியூ ஸ்கீம் ஆஃப் நியூமரேஷன், உயிர் எழுத்தை வச்சு. கட்டப்பையாதியில் மெய் எழுத்தை வச்சு இருந்தது, உயிர் மெய் எழுத்தை வச்சு இருந்தது கட்டப்பையாதியில். இப்போது உயிர் எழுத்தை வச்சு நம்ம ஒரு இந்த கோடிங் ஸ்கீமை முதல்ல கொண்டு வந்ததுங்கிறது தமிழர்கள் தான் சொல்லலாம். இதில் இப்போ இது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ அதே ஸ்ரீகாந்தையே எடுத்துப்போம். இப்போ ஸ்ரீகாந்தில் ச இருக்குது பாதி, ர, ஆனால் ரல ஈகாரம் இருக்குது, பெரிய வல்லின ஈகாரம் இருக்குது. கால அகே வல்லின ஆகாரம் இருக்குது. அப்புறம் பாதி தா இருக்குது, பாதி நா இருக்குது, தா இருக்குது. தா ஆக்சுவலி உயிர்மை எழுத்து, அதில் அகாரம் அடங்கி இருக்குது. இதில் இப்போது ஸ்ரீல இ ஆ அ, இப்போ இந்த 3 தான் இதில் வந்து நம்பருக்கு குறிக்கும். ஸோ இவங்க இந்த சூடாமணி உள்ளமுடைய அந்த உயிர் எழுத்தை வச்சு எப்படி நம்பர் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்கன்னா அ குறில் 1, ஆ நெடில் 2, இ குரில் 3, இ 4, உ 5 6, ஏ ஐ 7 8 9, ஓ ஔ 0. ஸோ 1 to 9 and 0 அலேருந்து அவு வரைக்கும் இப்படி அமைச்சிட்டாங்கன்னா இப்படி அமைச்ச பிறகு அந்த கான்சனன்ட்ஸ் கேன் பி எனிதிங். புரியுறதா? ஸோ இப்போ இதில் ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த இருந்தாலும் அந்த வவல்ஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு மேட்டர் அண்ட் டிட்டர்மின் த நம்பர். இப்போ இதை வச்சு தான் அவங்க வந்து தமிழில் இந்த சந்திர வாக்கியங்களை போட்டுட்டு இதே ஸ்கீம் தட் இஸ் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே ஒரு பிளானட்ஸோடைய ட்ரூ பொசிஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டு கால்குலேஷன்ஸ்க்கு பயன்படுத்துறதுக்காக அவங்க வந்து இந்த ஸ்கீமை தான் இதில் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக. அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ மென்ட், ஒரு ஃபண்டமெண்டல் ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பை த தமிழ் அஸ்ட்ரானமர்ஸ். இதில் கட்டப்பையாதியில் அந்த கட்டரல் சவுண்டை யூஸ் பண்ண முடியாத காரணத்தினால இட்ஸ் அன் இன்ஜீனியஸ் மெத்தட் டன் பை தெம். இல்லை இன்னொரு விதமாக இதில் பார்த்தோம்னாக்கா த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஃப் யூ யூஸ் த வவல்ஸ் பிகம்ஸ் மச் மோர் அண்ட் ரோபஸ்ட். எப்போ நம்ம கட்டப்பையாதிய சம்ஸ்கிருதம் தவிர தமிழில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கோமோ, கான்வர்ஸ் இந்த உயிரெழுத்தை வச்சு நம்ம அதை சம்ஸ்கிருதத்துலேயும் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ தமிழ்லேருந்து சம்ஸ்கிருதம் போகிற கிஃப்ட் என்னென்னா யூஸிங் திஸ் ஸ்கீம் இப்போ 2 விதமாக அதில் கோடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாடி 3 தான் சொன்னேன். இப்போது இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத் ஸ்காலர்ஸ்லாம் இதை சம்ஸ்கிருத்தில் அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்கனாக்கா திஸ் மே பி த 4th ஸ்கீம் விச் வில் பி த கம்ப்ளீட் கிஃப்ட் பை த தமிழியன்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் அஸ்ட்ரானமி டெக்ஸ்ட் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் அவங்க பல சாதனைகள் இதை வச்சு சாதிச்சிருக்காங்க. எஸ் சார். அந்த சூடாமணி உள்ளமுடையான்ங்கிற புக்கு மெயினாக வானியல் சாஸ்திர புக்காக மட்டும்தான் இருக்கா, இல்லை மற்ற தகவல்களும் அதில் அடங்கியிருக்கா? நீங்கள் அதில் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்ன சார்? இது சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழைய நூலாக இருக்கிறதுனால அதோடைய ஒரிஜினல்ஸ் வந்து இப்போ எங்கே இருக்குங்கிறது யாராலையும் தெரியல. சில பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஸ்ரீலங்கா லைப்ரரியில் இருக்குது, சில தமிழ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் இருக்குது, சிலது வந்து சரஸ்வதி மஹால் லைப்ரரிலையும் இருக்குது. அதனால் எப்போ அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் தெரியல. ஃபஸ்ட்டு பிரிண்ட் எடிஷன் சொன்ன மாதிரி இந்த ஹாய்சிங்டன் உடைய 18th century டெக்ஸ்ட்டாக தான் நமக்கு இது தெரிய வருது. இது எதுக்கு சொல்கிற மாதிரினாக்கா பல எடிஷன்ஸில் வந்து அதோடைய சாப்டர்ஸோடைய எண்ணிக்கை எல்லாம் மாறுறது, அதோடைய பொசிஷன் அந்த பாட்டுகளுடைய பொசிஷன்ஸும் கொஞ்சம் மாறுறது. ஆனால் காமனாக நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா இது வந்து ஒரு அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி அண்ட் சோஷியல் பிஹேவியர், இது 3 கவர் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டாக நமக்கு தெரிய வருது. இதில் சோஷியல் பிஹேவியரில் இது சொல்லி நம்ம இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு வியப்பம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். இது சோஷியல் பிஹேவியரை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு படம் அத்தியாயங்கள்லாம் எப்படின்னாக்கா ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா அதுக்கப்புறம் என்ன மாதிரி சடங்குகள்லாம் அந்த குழந்தைக்கு நடத்தணும், அப்புறம் அந்த குழந்தை வளரும்போது வாட் ஆர் ஆல் த சடங்குகள் என்ன மாதிரிலாம் நியமிச்சிருக்கு, எப்படி அதை பண்ணணும், பொது இடங்களில் எப்படியான விவகாரங்கள் இருக்கணும், என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், கடவுள் வழிபாடு, ஆலயங்கள் அமைப்பு, இதை பற்றியான
பல அத்தியாயங்கள் இருக்குது. ஆனால் அதில் ரொம்பவே வியப்பம் ஊட்டக்கூடிய ஒரு அத்தியாயத்துலேருந்து ஒரே ஒரு பாட்டு எடுத்து நான் இப்போது ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுறதுக்காக விருப்பப்படுறேன். இல்லை பல அத்தியாயங்கள் இருக்குது. சில அத்தியாயங்கள் இது மாதிரி பொது இடங்களில் ஜனங்களோட விவகாரம் எப்படி இருக்க வேணும், என்வாயன்மெண்டல் கன்சர்ன்ஸ் எப்படி இந்த மாதிரி இருக்கணும், ஆலயங்களுடைய அமைப்பு, ஆலயங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் தட் கன்சர்ன்ஸ் சொசைட்டல் ஹார்மனி, அதை பற்றி விஸ்தாரமாக பல அத்தியாயங்களில் இருக்குது. ஆஸ்ட்ரானமியோட மட்டுமே இல்லாமல் அதில் ஒரு சாப்டர் எனக்கு இது ரொம்பவே ஊக்கம் கொடுத்த வியப்பம் கொடுத்த ஒரு சாப்டர் என்னென்னா, அது அந்த சாப்டரோட பேர் வந்து வித்யாரம்பம், எஜுகேஷன் ரிலேட்டட் இது. அண்ட் அகெயின் ஐ மஸ்ட் டெல் யூ, இது வந்து 1200 years ஓல்டு டெக்ஸ்ட். ஓகே, அந்த வித்யாரம்பம்ங்கிற சாப்டர் அதோடைய ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் படிக்கிறேன். சாரன் ஞாயிறு வேதியர் திங்கள் பெண்டக்க வேந்தர் செவ்வாய் சனி சூத்திரர் பாருமுன் சவுளங்கட்கு சொன்னாள் பகல் விளக்கும் பகலோனும் கனியிர் சாரும் மத்துவைந்து பாகமே. It goes again 4 more lines goes there, but again I'll repeat the first line. சாரரு ஞாயிறு வேதியர் திங்கள் பெண்டக்க வேந்தர் செவ்வாய் சனி சூத்திரர். இதோடைய விளக்கத்துலையும் எப்படி வருதுன்னா, ஞாயிறு பிராமணருக்காகவும் திங்கள் ஸ்திரீகளுக்காகவும் செவ்வாய் க்ஷத்திரியர்களுக்காகவும் சனி சூத்திரர்களுக்காகவும் வெள்ளி பிதாக்களுக்காகவும் so on and so forth it goes. இதுலேருந்து என்ன வித்யாரம்பம்ங்கிற சாப்டர். அண்ட் இது ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பிராமண குழந்தைக்கு எந்த டேயில் வித்யா ஆரம்பிக்கணும், அதே மாதிரி ஸ்திரீகள்னாக்கா அவங்களுக்கு எந்த டேயில் வித்யா ஆரம்பிக்கணும், அது மட்டும் இல்லாமல் க்ஷத்திரிய குழந்தையாக இருந்ததுன்னா அவனுக்கு எந்த டேயில் வித்யா ஆரம்பிக்கணும், க்ஷூத்திர குழந்தையாக இருந்தானாக்கா அவனுக்கு எந்த டேயில் வித்யா ஆரம்பிக்கணும். ஸோ 13th century டெக்ஸ்ட்டில் இதுல என்ன கிளியராக தெரிய வருதுன்னாக்கா, வித்யாங்கிற ஒரு விஷயம் எல்லா சமுதாய வர்க்கத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு, இன்க்ளூடிங் உமன் அண்ட் சோ கால்ட் சூத்ரர். டுடே என்னதான் நம்ம அதுலேருந்து 1200 வருஷம் இப்போது கடந்து வந்த பிறகு எவ்வளோ நெரேட்டிவ்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் இந்த டெக்ஸ்ட் மூலமாக வி கெட் கிளியர் எவிடன்ஸ். சமுதாயத்தில் இருந்த அனைத்து ஜனங்களுக்கும் வித்யா போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இந்த கிரந்தம் மூலமாக வெளிப்படையாக கிளியராக தெரிகிறது. ஸோ இது ரியலி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபைண்டிங்காக தெரிஞ்சுது. உயிரெழுத்து பேஸ் பண்ணி ஒரு புது நியூமரேஷன் ஸ்கீம் மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ஒரு சொசைட்டிங்கிறது எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விண்டோவாக கூட இந்த ஒரு சூடாமணி உள்ளமுடையான், அதுக்கப்புறம் அந்த வைமீஸ்வரம் உள்ளமுடையான் மாதிரியான டெக்ஸ்ட் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு மிக நன்றி சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை தமிழ் வானியல் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு நோக்கத்தில் சாணக்கியா சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரியான விஷயம் ஒரு தமிழ்லேருந்து போயிருக்கக்கூடிய ஒரு நியூமரேஷன் ஸ்கீம் அண்ட் இந்த மாதிரி ஒரு சொசைட்டல் டிஸ்கிரிப்ஷன் எல்லா தமிழர்கள்கிட்டையும் போய் சேரணுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து விடைபெறுகிறேன்.